மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர கணவன். காரில் சென்றபோது கொள்ளையர்கள் நகைக்காக தனது மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக நாடகம். கணவனின் உடம்பில் எந்த ஒரு காயமும் இல்லாததால் போலீசார் சந்தேகம். சிசிடிவி காட்சியில் வசமாக சிக்கிய கணவன் கட்டிய மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? ஹிசார் காவல் நிலையத்துக்கு வேர்க்க விறுவிறுக்க ரத்தம் படிஞ்ச சட்டையோட அன்ஷுலுங்கிற இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு. அப்ப அங்கிருந்த போலீஸ்காரங்க, சார் என்னாச்சு, எதுக்கு உங்க சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நானும் என் மனைவி மெஹக்கும் கார்ல போயிட்டு இருந்தோம். அப்ப பஹ்சார் கிராமத்துல ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்துச்சு. அப்ப எங்க காரை வழிமறிச்ச ஒரு கும்பல் என் மனைவிய கத்தியால குத்தி கொன்னுட்டு என் மனைவி கழுத்துல கையில போட்டிருந்த நகையை எடுத்துட்டு ஓடி போயிட்டதா சொல்லி இருக்காங்க. இதனால உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டாங்க. அப்ப காருக்குள்ள மெஹக்கு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. சடலத்தை பார்த்த போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால அன்ஷுல் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. ஒரு கும்பல் உங்களை வந்து தாக்கி நகையை திருடிட்டு போயிட்டதா சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஏன் ஒரு காயமும் ஏற்படல? உங்க மனைவிய அந்த கும்பல் தாக்கும் போது நீங்க உங்க மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கார்க்குள்ள இருந்து ஒரு சில நகைகளை எடுத்து காட்டிய போலீஸ், அந்த கும்பலுக்கு நகைகள் கொள்ளையடிக்கிறத தான் நோக்கம்னா எதுக்கு இந்த நகைகளை மட்டும் கார்க்குள்ள விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அன்ஷுல் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காரு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல அன்ஷுலோட காரை எந்த ஒரு கும்பலும் தடுத்து நிறுத்தி தாக்குன மாதிரியான காட்சிகள் பதிவாகல. திடீர்னு ரத்தம் படிஞ்ச சட்டையோட அன்ஷுல் கார்ல இருந்து இறங்கி நடந்து போன காட்சிகள் தான் பதிவாகி இருந்திருக்கு. இதனால அன்ஷுல் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியாகி இருக்கு. ஹரியானாவில் உள்ள ஹிசாரை சேர்ந்த அன்ஷுவுக்கும் ஜஜ்ஜார் பகுதியை சேர்ந்த வங்கி துணை மேலாளர் மெஹக்கிற்கும் பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இருக்காங்க. மெஹக் வங்கியில வேலை பார்த்ததுனால நிறைய வரதட்சணை கிடைக்கும், மகனோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும்னு நினைச்ச அன்ஷுலோட பெற்றோர் பெண் வீட்டார்கிட்ட அதிக வரதட்சணையை கேட்டு இருக்காங்க. பெண் வீட்டாரும் இதுக்கு ஓகே சொல்ல 2 பேருக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்துல ஜாம்னு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா கல்யாணமான நாள்ல இருந்தே 2 பேருக்கும் ஒத்து வரல. 2 பேரும் ஈகோவால எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அன்ஷுலும் அவரோட பெற்றோரும் அந்த பெண் கிட்ட வரதட்சணை கேட்டும் டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. இதனால நொந்து போன மெஹக் தன்னோட பெற்றோர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கதறி அழுதுருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஈகோவால மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப மெஹக்க கணவன் அடிச்சிருக்காரு. பதிலுக்கு மனைவியும் தகாத வார்த்தையால திட்டினதுனால 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதனால மனைவி மேல கடும் கோபத்தில் இருந்த கணவன் அவங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அதுபடி சம்பவத்தன்னைக்கு கணவன் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு வெளியில போயிருக்காரு. அப்ப பாதி வழியில காரை நிறுத்தின கணவன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மெஹக்க கழுத்தறுத்து கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து அவங்களோட கழுத்திலிருந்து நகையை கழட்டி இருக்காரு. அப்ப ஒரு நகை மட்டும் அவருக்கே தெரியாம கார்க்குள்ள விழுந்திருக்கு. இத கண்டுக்காத நபர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட மனைவிய நகைக்காக ஒரு கும்பல் கொலை செஞ்சுட்டுதா நாடகமாடி இருக்காரு. ஆனா அவரோட முன்னுக்கு பின் முரணான பதில வச்சும் சிசிடிவி காட்சியை வச்சும் எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அன்ஷுல அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.